அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் உங்கள் சமூக பற்றாளன் ஞானச்சித்தன். பொதுவாக படைப்பாளிகள் பல விதமாக இருக்கிறாங்க. பறவைகள் பல விதம், ஒவ்வொன்றும் ஒரு விதம்ங்கிற மாதிரி படைப்பாளிகளும் பல விதமாக இருக்கிறாங்க. படைப்பாளிகள்னு பார்க்கும்போது அவர் ஒரு எழுத்தாளராக இருக்கலாம், கவிஞராக இருக்கலாம், பாடல் ஆசிரியராக இருக்கலாம், இயக்குனராக இருக்கலாம், இசை அமைப்பாளராக இருக்கலாம், இல்லை இசை அமைக்கிற அந்த இசை கருவிகளை இயக்குகின்ற ஒரு வித்வானாக இருக்கலாம். இப்படி பல வகையில் ஒரு சிற்பியாக, ஓவியராக, இப்படி பல வகையில் படைப்பாளிகள் இருக்கிறாங்க. படைப்பாளிகள் பொதுவாக அதாவது சாதாரண மனிதர்களுக்கு பிறப்பு இறப்பு இருக்குது. படைப்பாளிகள் பிறக்கிறார்கள், ஆனால் அவர்கள் இறப்பதில்லை. அவங்க அவங்களுடைய படைப்பு ஏதேனும் ஒரு வகையில் இங்கே உலகத்தில் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால தான் கவியரசு கண்ணதாசன் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணமில்லை அப்படின்னு பாட்டு எழுதினார். அந்த வகையில் படைப்பாளிகள் சமூக அக்கறையோடு இருக்கிற மனிதர்கள் தான் படைப்பாளிகளாக உருவாகிறாங்க. அந்த வகையில் என்னுடைய முயற்சிகள் அனைத்தும் முட்டுக்கட்டை போடுறதுல தான் குறியாக இருக்கிறாங்களே தவிர என்னுடைய தொலைநோக்கு பார்வையை யாரும் புரிந்து கொள்வதில்லை. இன்றைய காலகட்டத்தில் வாசிப்பை நேசிக்கிற இளைஞர்கள் குறைவாகிட்டாங்க. இப்போ நம்ம இந்த காலகட்டத்தில் ஒரு கவிதையாகட்டும், கட்டுரையாகட்டும், இல்லை ஒரு சாதனையாளருடைய வாழ்க்கையாகட்டும், அவங்கள வீடியோ வாயிலாக தான் நம்ம காட்சிப்படுத்த வேண்டிய சூழலில் நம்ம இருக்கிறோம். முன்ன ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி படிப்பாங்க, செய்தித்தாள் வாசிக்கிற பழக்கம் எல்லாத்துக்கும் இருந்தது. இன்றைக்கி ரீடிங் ஹேபிட்ஸு எல்லாத்துக்கும் கிடையாது. வீடியோ மட்டும்தான் ஒரு ஊடகமாக இருக்குது. அந்த வகையில் நான் எடுக்கும் முயற்சிகள் கிணத்துல போட்ட கல் மாதிரி வீணாக போயிட்டுருக்கு. விரலுக்கு இறைத்த நீராக வீணாக போயிட்டு இருக்கு. என்னுடைய உழைப்பு, என்னுடைய தொலைநோக்கு பார்வை காணல் நீராகவே இருக்குது. என்னுடைய வெற்றிங்கிறது தனிப்பட்ட வெற்றியாக அல்லாமல் சமூக வெற்றியாக இருக்க வேண்டும் என்று கருதுகிறேன். அதனால தான் என்னுடைய ஓய்வு நேரங்கள் எல்லாமே இந்த சமூகத்தின் மேன்மைக்காக தான் நான் செலவிடுறேன். அந்த வகையில் கவியரசு கண்ணதாசன் ஐயா அவர்கள் எல்லா பாட்டுமே மனித வாழ்வோடு இரண்டரை கலந்த பாடல்கள் தான் எல்லாமே இருக்கும். அது நம்ம இன்பமான மனநிலையில் இருந்தாலும் சரி, துன்பமான மனநிலையில் இருந்தாலும் சரி, உறவுகளோடு சேர்ந்து இருந்தாலும், உறவுகளை பிரிந்திருந்தாலும், இப்படி எல்லா சுச்சுவேஷனுக்கும் கவியரசு கண்ணதாசன் ஐயா அவர்களுடைய பாடல்கள் நமக்கு அந்த சுச்சுவேஷனுக்கு பொருந்து வரும். இது கவியரசு கண்ணதாசன் ஐயா மட்டும் இல்லை, வாலிப கவிஞர் வாலி, வைரமுத்து, முத்துலிங்கம் ஐயா, புலமை பித்தன் ஐயா, எல்லா பாடல் ஆசிரியர் பழனி பாரதி ஐயா, யுக பாரதி, இப்படி எல்லாருக்குமே இந்த இது நான் சொல்கிறது பொருந்தும். படைப்பாளிகளுக்கு பிறப்பு இருக்குது, இறப்பு இல்லை. அந்த வகையில் கவியரசு கண்ணதாசன் ஐயா கவலை இல்லாத மனிதன் அப்படின்னு ஒரு பாட்டு, ரொம்ப அற்புதமான பாட்டு, எனக்கு பிடித்த பாட்டு. அந்த பாட்டு என்னன்னா, உலகத்தை அறிந்து துணிந்தவன் அவனே கவலை இல்லாத மனிதன் வரும். உலகத்தை அறிந்து துணிந்தவன் அவனே கவலை இல்லாத மனிதன், போவதை கண்டு கலங்காமல், வருவதை கண்டு மயங்காமல், மெய் தளராமல், கை நடுங்காமல், உண்மையும் பொய்மையும் அறிந்தவனே